அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும். உலக பொருளாதாரத்தில் 32% பங்கை கொண்டுள்ள பிரிக்ஸ் அமைப்பு அமெரிக்க டாலருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. எனவே பிரிக்ஸ் நாடுகளை குறிவைத்து கலைக்கலாம் என ட்ரம்ப் செய்த வேலைகள் கடைசியில் அவருக்கு எதிராகவே திரும்பியிருக்கிறது. பரஸ்பர வரி விஷயத்தை கையில் எடுத்த ட்ரம்ப் இங்கிலாந்து, ஜப்பான், ஜெர்மனி என தனது சகாக்களுக்கு வரியை போட்டு பாவலா செய்திருந்தார். பின்னர் இந்த வரிகள் குறைக்கப்பட்டன. ஆனால் இதே பாணியில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு போடப்பட்ட வரி இன்னும் குறைக்கப்படாமல் அப்படியே தொடர்கிறது. இந்தியாவிற்கும் பிரேசிலுக்கும் 50% வரி, தென்னாப்பிரிக்காவுக்கு 30% வரி, சீனாவுக்கும் வரி பிளஸ் கூடுதல் பொருளாதார தடைகள், ரஷ்யாவுக்கு மேலும் பல தடைகள் என ட்ரம்ப் வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த வரிக்கு சில காரணங்கள் இருக்கின்றன. முதல் முக்கிய காரணம் பிரிக்ஸ் நாடுகள் டாலரை பலவீனப்படுத்துகிறது என்கின்ற குற்றச்சாட்டுதான். பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்குள்ளே மேற்கொள்ளும் வணிகத்தை தீவிரப்படுத்தி வருகின்றன. குறிப்பாக தங்களது சொந்த கரன்சியில் இந்த வர்த்தகம் நடக்கிறது. உலக பொருளாதாரத்தில் 32% பங்கை கொண்டிருக்கும் நாடுகள் தங்கள் சொந்த கரன்சியை மட்டும் பயன்படுத்தினால் பிறகு நாங்கள் அடிக்கின்ற அந்த பச்சை கலர் டாலர் நோட்டுக்கு என்ன மரியாதை என அமெரிக்கா கோபப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியே போனால் டாலரின் மதிப்பு 32% அளவுக்கு குறைந்துவிடும் என்பதுதான் ட்ரம்பின் பயமே. எனவே பிரிக்ஸ் நாடுகளுக்கு 100% வரியை போட்டு வழிக்கு கொண்டு வரலாம் என திட்டமிட்டிருக்கிறார். இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக 50% வரி இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் வழிக்கு கொண்டு வர யோசிக்கப்பட்ட அந்த ஐடியா வழிக்கு கொண்டு போகும் என்பது அமல்படுத்தப்பட்ட பிறகுதான் தெரிய வந்திருக்கிறது. ஆமாம், உங்களுக்கே தெரியும், கீரியும் பாம்புமாக இருந்த சீனா, இந்தியா இப்போது ராசியாகிவிட்டார்கள். இப்படி நடக்கும் என ட்ரம்புக்கு ஐடியா கொடுத்தவர் கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். மறுபுறம் ட்ரம்ப் வைத்தறிச்சலையும் கிளப்பக்கூடிய வகையில் அவ்வப்போது பொருளாதார நிபுணர்கள் ட்ரம்ப் வரியையும் பிரிக்ஸ்களின் வளர்ச்சி குறித்த உண்மையையும் பொது வெளியில் போட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் தலை சிறந்த பொருளாதார நிபுணர் ஜெஃப்ரி சாக்ஸ் ட்ரம்பின் வரிகள் பிரிக்ஸ் நாடுகளை முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரே இரவில் ஒன்றிணைத்தன என்று சொல்லி ட்ரம்பின் டாரிஃப் பர்னிச்சரை மொத்தமாக போட்டு உடைத்து காலி செய்திருக்கிறார். அவர் சொல்வது உண்மைதான். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்காதீங்க என்ற ட்ரம்ப் எச்சரித்தும் இந்தியா கேட்கவில்லை. எனவே கூடுதல் வரியை இந்தியா மீது போட்டார். நாம் என்ன செய்தோம்? அடுத்த நாளே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை ரஷ்ய அதிபர் புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பி வைத்தோம். இதனைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் போனார். இப்போது ரஷ்யா இந்தியா உறவு முன்னெப்போதும் இல்லாததை விட வலுவடைய தொடங்கியிருக்கிறது. கடந்த 2021 $3 பில்லியன் இருந்த இருதரப்பு வர்த்தகம் 2024-25 $68 பில்லியன் 5 மடங்குக்கு மேல் அதிகரித்துள்ளது. இது எல்லாவற்றிற்கும் உச்சமாக பிரதமர் நரேந்திர மோடியின் சீன பயணம் அமைய உள்ளது என்பதுதான். இந்த மாத இறுதியில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டிற்கு சீனாவிற்கு செல்கிறார் பிரதமர் மோடி. கடந்த 7 ஆண்டுகளுக்கு பிறகு மோடி சீனா செல்வது இதுதான் முதல் முறை. இதற்கு காரணமே தலைவர் ட்ரம்ப் தான். ஆக பிரிக்ஸ் நாடுகளை வலுவாக ட்ரம்ப் கட்டமைக்க தொடங்கி உள்ளார். வரி விஷயமெல்லாம் வேலைக்கே ஆகாது தலைவா என்று ட்ரம்புக்கு அட்வைஸ் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். Subscribe to One India and never miss an update. அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும்.